கடவுளே கடவுளே கடவுளே, பசி வயிற்ற கிள்ளுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பொண்ணு வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். நம்ம கையில் 10 ரூபாய் இல்லாமல் ஊட்டாண்ட போனோன்னு வச்சுக்கோ, அது 10 பைசா கூட மதிக்காது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளை தாக்கி பேசி பழக்கம். என் பொண்ணு எங்கே இருக்குதோ எப்படி இருக்குதோ தெரியலையே, எந்த ரூபத்தில் வரும்னு கூட தெரியாது. கடிக்கடிக்கு போய் இதை பார்க்கலாம். கடிக்கெல்லாம் போல. ஆனால் புயல் காற்று மாதிரி வரும். எப்படி வரும் ஏதா வரும் நமக்கே தெரியாது. அப்பேற்பட்ட பொண்ணு அது. எப்படி ப்ளூரா பாரு, மேல போன விஷயத்தை கீழே வந்து பேசுற இரு. நான் எங்க அம்மா மேல அனுப்பிச்சேன், நீ தானே அனுப்பிச்ச மேல. ஏகாலம் மரத்துலேருந்து இறங்கி வர மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாம் கேள்வி கேட்குது. நீ அவங்கள மேல அனுப்பிட்டு என்ன வந்து சொல்றியா? ஆமா, உங்க அம்மாவை நான் தான் பாஸ்போர்ட் போட்டு மேல அனுப்பிச்சு விட்டேன். நீ அவங்கள பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பல, பேசி அவங்க வந்து அனுப்பிச்சிட்டேன். பேசி அனுப்பிச்சுட்டா. ஆமா, கேலரி கண்மணி படத்துல எஸ்பிபி மூச்சு விடாம பாட்டு பாடுவாரு, அது மாதிரி கட்டிக்க போட்டு வந்து 1.5 மணி நேரம் மூச்சு விடாம பேசி எங்க அம்மாவோட மூச்சை நிறுத்திட்டேன். ஐயோ, இது போலீஸ்காரங்க யாருன்னா கேட்டாங்கன்னாக்கா உள்ள தள்ளி முட்டிக்கு தட்டிடுவாங்களே. என்ன பண்றது? இது மனசு எப்படின்னா மாத்திடணும். ஏமா என்னம்மா உனக்கு என்ன உனக்கு சொல்லு. இப்ப செய்யற அப்பா முதல்ல இப்போதைக்கு நீ எந்திரி, நான் அப்புறம் சொல்றேன். இப்போ உனக்கு என்ன உனக்கு சொல்லி தொலைகளே என்ன ஒன்ன தொலைச்சிடும் பாரு. பொங்கல் வருது, எங்க வீட்டுக்காரனுக்கு பேண்ட் சட்டை வேணாம், எனக்கு புடவை வேணாம், என் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கு துணிமணி வேணாம். ஒழுங்கா பைசா கொடு. அவ்வளவு தானே? மிஞ்சி போனா ஒரு 5000 ரூபாய் ஆகுமா? அந்த பணத்தை 1 மணி நேரத்துல நான் ரெடி பண்றேன். கல்யாணத்துல சீர் கேட்டதுக்கே மாப்பிள்ளை வீட்டுல பீர் வாங்கி குடிச்சு மட்டையானவன் இவன் 1 மணி நேரத்துல ஐயா ரெடி பண்ணுன்னு சொல்றானே. எப்படி ரெடி பண்ணுவ நீ? அப்பா லா படிக்கல, நான் அப்ப மூளை லா படிச்சவனுக்கும் மேல. இப்ப பாரு கதிய, இதுதான் 5000 ரூபாய் ரெடி பண்ணக்கூடிய பொருள். என்ன இது 5 ஆணியை வச்சு பெரிய அம்பானி மாதிரி பேசுனீங்கற? இது 5 ஆணி இல்லம்மா, 5000. நான் சொல்றதை நீ செய். 5000 உனக்கு 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி தரேன். இந்த பார், இந்த ரோட்டில் இங்கே உக்காந்திக்கோ, மரவா நின்றுக்கோ, ஒரு ஆணியை போடு. ஒரு பைக்கு பஞ்சர் ஆகும். எப்படி என் கடையான தான் வந்து பஞ்சர் ஓட்டணும். அப்போ நான் பார்த்து கறந்துடுறேன். அதே மாதிரி இன்னொரு பைக் வரும், அப்படியே போடு. சைக்கிள் வந்தாலும் போடு. மொத்தத்தில் நீ ஒளிஞ்சிருந்து இந்த ஆணியை போடுற. அதுக்கப்புறம் பாரு, என்னடா பெரிய ஆணியை பிடிங்கிட்டேன்னு நீங்களாம் கேட்பீங்க. இந்த ஆணியெல்லாம் நான் தான் பிடுங்குவேன். அப்பா பாரு, வா போலாம். ஏமா இந்த பார், இந்த இடத்துல ஒரு ஆணியை போதி. ஃபுல்லா கல்லாக்குது, எப்படி போட்டிக்குது? கல்லாக்குதா? குத்தி தான் போதிங்கண்ணா. குத்து. இதெல்லாம் எனக்கு ஒரு பொண்ணா பிறந்துட்டு ஏன் உயிரை எடுக்குதுங்க. அப்படியே இங்க ஒன்று அடிக்கணும். இதுதான் 2000. 4 ஆணி அடிச்சாச்சு. இதுதான் 5000. இதுக்கு மேல பாருமா, நமக்கு பணம் குழிய போகுது. ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சா? ஐயோ என்ன பண்றது தெரியல. வண்டி தள்ளின்னு தான் போன பொழுது. இந்த டைம் போய் பஞ்சர் ஆகுது. அப்பா கடவுள் புனித்துல இந்த ஒருத்தன் பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட பஞ்சர் போட்டுப்போம். நான் தம்பி பஞ்சர் ஓட்டணுமா? ஆமாண்ணா, புது வண்டிண்ணா. எப்படிதான் பஞ்சர் ஆச்சுன்னு தெரியல, பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஓட்டணுண்ணா. அது புது வண்டியா இருக்கட்டும் இல்ல பழைய வண்டியா இருக்கட்டும், ஆணி குத்துனா பஞ்சரா தானே அவன் டயரு. இவனாவ ஆணியை போட்டு வச்ச மாதிரி கரெக்டா சொல்றான். ஆணி தான் குத்தி இருக்கன்னு. சரி, அந்த வண்டி வீல கிட்டா பஞ்சர் தானே போடணும். இப்ப போடுறேன். என்ன பண்ற தம்பி? இது பஞ்சரு லைட்டா இருக்குது. அதை கொஞ்சம் அகலப்படுத்தினாதான் நான் வச்சுக்கிற பீஸ் அதுக்கு சரியா இருக்கும். யோ, இவ்வளவு பெருசா எடுத்து குத்துனா டயரு போயிடையா? தம்பி அது எனக்கும் தெரியும். இது சின்னதா இருக்குது, அதை குத்தி கொஞ்சம் பெருசாகனா தான் பஞ்சர் போட முடியும். எப்படியோ பஞ்சர் போட்டு தொலை. ஏன் சொன்ன? காத்து இல்ல தனிந்தா போனா பஞ்சர் கடை வந்தா பஞ்சர் போட்டுமாடா. பஞ்சர் கடை ஏம்பா பஞ்சர் போடுறியாப்பா? பின்ன எங்க பாயாசமா போட்டுனுக்கிறேன், பஞ்சர் தான் போட்டுனுக்கிறேன். பாயாசமா? அந்த ஆள் நம்மளை கலாச்சிங்கிறான். சரி, அந்த வண்டியை நிறுத்திட்டுப்பா, பஞ்சர் போடுறேன். 1/2 மணி நேரம் ஆகும், பார்த்துக்கோ. சரிப்பா, நிறுத்தின போட்டு கொடுப்பா கொஞ்சம்.
என்ன இது பஞ்சர் ஆகி போச்சு. ஐயோ பஞ்சர் ஆனால் வண்டி வேற தள்ள முடியாதே. ஐய் பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை. ஐயா ஐயா பஞ்சர் ஓட்டுவீங்களா? பஞ்சர் ஓட்ட மாட்டான், உன் வாயில் பிளாஸ்டர் ஓட்டுவான். அங்கே போய் போர்டை படி. என்னது போர்டை பார்க்கணுமா? இவரு பார்த்துட்டு வரேன். யோ என்ன போர்டு போட்டு வச்சுக்கிற? பஞ்சர் ஒட்டப்படும் தானே வரும், பஞ்சர் செய்யப்படும் இருக்குது. நீ தான் பஞ்சர்ல செய்யறியா? அது ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்ணுக்கிட்ட கரெக்டாக தான் சொன்னேன் பஞ்சர் சரி செய்யப்படும்னு. அது அரைக்குறை படிப்பே, அது அரைக்குறையாக எழுத்து போச்சு. அந்த சரியை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுப்பா. யோ உன்னால போர்டே சரி பண்ண முடியல, என் வண்டி அப்படியே சரி பண்ணுவ நீ? யோ இந்த பேபிக்கு தான் பொண்டாட்டி இல்லை, ஒரு பொம்பளையை சரி பண்ணி வச்சுன்னு இல்லையா, அது மாதிரி தான் உன் டயரை சரி பண்ணி கொடுத்துருவான். நாம என்ன சொல்றோம், இவனை செய்யறான் கரும முச்சவன். யோ இந்த ஆளு கூட ஏன் பேசுங்கிறா? என் வண்டி சரி செய்யா, நான் வீட்டுக்கு போறதா இல்ல? ஏன் வீட்டுக்கு போறது இல்ல? இவன் பொண்டாட்டி பேர் உன் பொண்டாட்டி சரியில்லையா? யோ கம்முனியா வாய முடிக்கினேன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. யோ நீ ஒட்டந்தாவல ஒன்னதாவல, என் வண்டியை குடியா, நான் எடுத்து போறேன். சரி எத்தும்போ, பஞ்சருக்கு துட்டு குத்திட்டு எத்தும்போ. யோ அதான் பஞ்சரை ஓட்டலையா, அப்புறம் ஏன் காசு கேட்குறா? தம்பி சுற்றி 10 கிலோமீட்டருக்கு எந்த பஞ்சர் கடையும் கிடையாது என் கடையை தவிர. எப்படியும் போய் திரும்பி வருவேன்ல, அதுக்காக தான் முன்கூட்டியே காசு வாங்கி வச்சுக்கிறேன். 10 கிலோமீட்டர்ல யாருமே பஞ்சர் கடை இல்லையா? இந்த ஒட்டஞ்சத்திர ஊர்ல இவன் ஒரு ஆள் தான் பஞ்சர் ஓட்டுவானோ? சார் தெரியாம பேசிட்டேன் சார், நீங்க அரை மணி நேரம் கழிச்சு கூட எந்த பஞ்சர் ஓட்டுங்க, நான் டீ குடிச்சிட்டு இங்கே உட்காந்துங்கிறேன். தம்பி அந்த பயம் இருக்கட்டும், பார்த்துக்கினியா இப்போ என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எகிர்னியா அப்படியா? யோ நானும் தெரியாத சொல்லிட்டேன், என் வண்டி பஞ்சர் ஓட்டி குத்துறியா? பேபியா கொக்கா, இந்த பேபி கிட்டேயா? ஏய் தம்பி என்ன நொண்டி நொண்டி வர? ஒன்றும் இல்லைண்ணே, ஆணி குத்திருச்சு, ஆணி நிறைய கிடக்கு. ஐயோ நம்மளையே மாட்டி விட்டுருவோம் போலிதே. தம்பி ஆணி குத்திருக்காதுப்பா, ரோட்டில் இருக்கிற சாணி தான் குத்திருக்கோம். யோ எங்களை பார்த்தா நான் குழந்தை மாதிரி தெரியுதா? சாணியில காலை வச்சா எப்படியா சாணி குத்தம்? ஒட்டையா ஆணி தான் குத்தம். ஆமாம் ப்ரோ, சாணி தான் குத்திச்சு, ஆணி குத்தல. ஜி ஆணி தான் குத்திச்சு, சாணி குத்தல. வழியில எனக்கே கொளருது வாய். ஐயோ ஆணி குத்தி ரத்தமா கொட்டுது. போகிற போக்க பார்த்தா இந்த மண்டை கொழுப்பு நம்மளே சிக்க விட்டுருவோம் போலுக்குதா. தம்பி நைட்டு அந்த பேனர்லாம் ஒட்டுறானுங்கப்பா, அதில் அந்த ஆணியெல்லாம் நிறைய கொட்டி போட்டுருப்பானுங்க போலுக்குது, அதான் உன் காலில் போத்தினுக்குதா. ஓ அப்படிதான் நம்ம வண்டியெல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சோ? சார் அவன் கிடக்குறான், ஹாஸ்பிட்டல் போனால் அவனுக்கு சரியாயிட போகுது. நீங்கள் 2 பேர் என்ன நினச்சிருப்பீங்க? நானே என்னமோ ஆணியை வயலில் போட்டு உங்களுக்கு பஞ்சர் ஆக்கின மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. இப்போ தெரிதா உண்மை? எங்கள் வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஓட்டி கொடுங்க சார். இந்த பேர் நீங்கள் சொல்லி தான் பஞ்சர் ஓட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கா தோணுச்சுன்னா நான் ஒட்டுவேன். அம்மா தேய்ச்சா பேர் யார் அவன் காலங்காத்தால மாடு மேய்க்கிற மாதிரி வந்துட்டியா? ஆச்சாரியா பஞ்சர் ஓட்டணுமா? வீட்டான வந்து ஓட்டுறேன் போ. பஞ்சர் வேணா டிஞ்சர் வேணா, நேற்று 1/2 கிலோ பழைய ஆணி வாங்கிட்டு போனியே, அதுக்கு காசை கொடு. கேட்டு மூதேவி வந்து போட்டு விட்டுருச்சா, இதை எப்படி சமாளிக்கிறது? டேய் உங்ககிட்ட எப்போ நான் ஆணி வாங்கினேன், இங்கே வந்து ஆணிக்கு துட்டு கொடுன்னு கேட்டுங்கிற? யோ என்னையா சமாளிக்கிறியா? மாட்டிக்கிட்ட நல்லா, நீ தான் ரோடு பூரா ஆணியை போட்டு விட்டு என் காலை பதம் பார்த்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். யோ அப்படிதான் என் வண்டியும் பஞ்சர் பண்ணியா? அப்படியெல்லாம் ஏறுமா? நான் போட்ட ஆணி அவனுக்கு காலில் நேராக ஏறி இருக்குது, உன் டயரில் சைடாக ஏறி இருக்குதா? நீ போட்டானியா? என்னையா பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? என் காலை பதம் பார்த்த இவனை சும்மா விடக்கூடாது. அதம்மா வண்டி வர மாட்டாய். நம்மளே வாயை குடிச்சிட்டு நம்மளே மாட்டிக்கிட்டா. வாங்கடி வாங்க, எங்கெங்க ஆணி போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்க 6 பேர் காலு பொத்துடுறோம். A few inches later. நம்ம சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிட்டாங்களாப்பா? அவன் சாப்பாடு போயிருப்பாங்க, நமக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம். தூங்கு.